பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இப்போ ஒரு அதிரடியான ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர் என பெரிய மாநகரங்கள் அமைந்துள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கும் திமுகவினருக்கும் பட்டா வழங்க திமுக அரசு கடந்த டிசம்பர் 2, 2025 அன்று வருவாய்த்துறை அரசாணை எண் 920/921 வெளியிட்டிருக்கிறது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2024 ஆண்டு ஜூலை 7 அன்று நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்றும், கடந்த 1/1/2000 ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டா அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு அளித்திருக்கும் நிலையில், வேண்டுமென்றே நீதிமன்ற தீர்ப்பை மீறி திமுக அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என்று தெரிந்திருந்தும் தேர்தலுக்காக நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், மாநகரங்கள், விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறுவதற்கு முக்கியமான காரணம் இயற்கையான வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதுதான். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகரம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை கொளத்தூர் ஏரி சுமார் 3000 இடங்களில் 80% பரப்பளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் கடந்த சுமார் 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் வேறு யாரும் இல்லை, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். இது தவிர மொத்தமாக சுமார் 12.6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்த சென்னையின் பல பெரிய ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று வெறும் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கும் குறைவாகவே நீர்நிலைகள் உள்ளன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ தகுதியற்ற நகரமாக சென்னை மாறிக்கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த ஆக்கிரமிப்பு தான். இந்த நிலையில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்க திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது சட்டவிரோதமானது மட்டுமின்றி எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பாதிக்கக்கூடியதாகும். இயற்கை வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமித்துவிட்டு மழைநீர் வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் சென்னையில் சுமார் 5000 கோடி ஏப்பமிட்டு ருசி கண்ட திமுக தமிழகம் முழுவதும் இதை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவே தெரிகிறது. அதன் முதல் படிதான் நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கும் முயற்சி. தமிழகத்தை வாழ தகுதியற்ற மாநிலமாக மாற்றி தமிழக மக்கள், விவசாயிகள் வாழ்க்கையை அழிக்க வழிகோலும் இந்த வருவாய்த்துறை அரசாணைகள் 920 மற்றும் 921 இரண்டையும் உடனடியாக திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இந்த போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.